முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் 25ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூன் மாதம் 8ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. இனி உங்களுக்கான நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, பயணங்கள் வெற்றியை தரும், நிதானமாக செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும். பரணி, தன்னம்பிக்கை அதிகரிக்கும், பயணங்கள் விரும்பி செயல்படுத்துவீர்கள். கார்த்திகை, உங்கள் திறமையால் ஆளுமைத்தன்மையால் காரியங்கள் வெற்றி பெறும். ரோஹிணி, பணிசுமை கூடும், புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். மிருகசீஷம், இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் தடைகள் ஏற்படலாம், உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும். திருவாதிரை, அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கும், இருந்தாலும் அவர்களுடைய மறைமுகமான ஆதரவு உங்களுக்கு உண்டாகும். புனர்பூசம், சமூக அந்தஸ்து உயரும், தொழிலில் தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும். பூசம், அதிகாரிகள் ஆதரவு இருப்பதால் செய்யும் காரியங்களில் எளிதாக செய்து முடிப்பீர்கள். ஆயில்யம், உங்கள் திறமையால் லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிப்பீர்கள். மகம், கோபப்படுவதாலும் உணர்ச்சி பசப்படுவதாலும் காரியங்கள் கெடுவதுடன் மன அழுத்தம் அதிகமாகும். பூரம், உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள், தனவரவு உண்டு. உத்திரம், தொழிலில் உங்கள் ஆளுமைத்தன்மை வெளிப்படும், அதிகாரிகள் ஆதரவு எப்பொழுதும் உண்டாகும். அஸ்தம், குடும்பத்தில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும், புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். சித்திரை, தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற வேலைகளை செய்வதன் மூலம் மன அழுத்தத்திற்கு ஆளாவீர்கள். சுவாதி, நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிக்கலாம், அதே நேரத்தில் உங்களுக்கு பொருளாதார வரவும் உண்டாகும். விசாகம், அதிகாரிகள் ஆதரவு உண்டு, குழந்தைகளை வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். அனுஷம், தொழிலில் விரும்பிய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். கேட்டை, இன்று நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்புகள் இருக்கிறது, பொருளாதார நஷ்டம் உண்டாகும். மூலம், அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கும், அதிர்ஷ்ட குறைவு உண்டாகும். போராடம், குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள், பொருளாதார வளர்ச்சி உண்டு. உத்திராடம், அரசு காரியங்கள், அரசு விஷயங்களில் முதலில் தடைகள் ஏற்பட்டு பின் வெற்றி காண்பீர்கள். திருவோணம், தொழிலில் புதியவர்கள் அறிமுகமாவார்கள், தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். அவிட்டம், இன்று வம்பு வழக்குகள் சாதகமான நிலையை தராது, ஆகவே பிற விஷயங்களை தலையிடுவதை தவிர்க்கவும். சதயம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், மாற்றுமொழி பேசுபவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பூரட்டாதி, குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள், குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். உத்திரட்டாதி, இன்று சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் வேலை செய்ய இடத்தில் உங்கள் திறமையை காட்டி வெற்றி பெறுவீர்கள். ரேவதி, உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும், குழந்தைகளால் பெருமை பாராட்டு புகழ் கிடைக்கும். இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களை தந்து காத்தல்வானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்ம வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.